பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாரா? ஏன் இந்த விவாதம் எழுந்திருக்கு? இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றின தகவல்களோடு இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாரா அப்படின்ற கேள்விகள் சமீப நாட்களாக அரசியல் அரங்கத்தில் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது. இந்த கிசுகிசுப்பை இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் அவர்கிட்டே கேட்டாங்க. அவருக்கு அது தொடர்பாக பதிலும் கொடுத்துருக்காரு. சரி, ஏன் இந்த கேள்வி எழுந்திருக்கு? ஒரே நாளில் இந்த கேள்வி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய முகம் அண்ணாமலை தான் பாஜக 11% பாஜகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தார். என்டிஏக்கு 18% ஓட்டு வாங்கி கொடுத்தார். அண்ணாமலையினுடைய வரவுக்கு அப்புறம் தான் பாஜக தமிழ்நாட்டில் எழுச்சி பெற்றிருக்குன்னு தொடர்ச்சியாக அண்ணாமலை பற்றிய பாராட்டுக்கள் எல்லாம் பாஜகவினர், வலதுசாரியினர், எதிரணியை சார்ந்தவர்கள் கூட முன் வச்சதை நம்ம பார்க்க முடிந்தது. அக்ரெசிவான பாலிடிக்ஸ், எதிரணியினரை கலங்கடிக்கக்கூடிய பாலிடிக்ஸ், இதெல்லாமே அண்ணாமலையினுடைய அஸ்திரங்களாக இருந்தது. சரி, ஏன் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாருன்ற இந்த கேள்வி எழுது அப்படின்ற விஷயத்தில் 6 காரணிகளை சொல்கிறாங்க. ஒன்று, தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்ததற்கு பிறகு, என்டிஏ கூட்டணியில் அதிமுக சேர்ந்ததற்கு பிறகு அண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு பதவி கொடுக்கப்படலை. காரணம் என்னென்னா, அவருடைய மாநில தலைவர் பதவி மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் நியமிக்கப்படுறாரு. வேறு பொறுப்புகளில் அவர் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு திரு அமித்ஷா சொன்னார். ஆனால் இதுவரை அவருக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படலை. சிலர் சொன்னாங்க மத்திய இணையமைச்சர் ஆவார் அப்படின்லாம் சொன்னாங்க, எம்பி ஆவார் அப்படின்லாம் சொன்னாங்க ராஜ்யசபாவில். ஆனால் இதுவரை அது போன்ற எதுவும் நடக்கவில்லை. ஒன்று, பதவியை பாஜக தரலை அப்படின்றத பார்க்குறோம். இன்னொன்று, தொடர்ச்சியாக அண்ணாமலை பல கூட்டங்களை புறக்கணித்திருக்கிறார் அப்படின்றாங்க. என்னென்ன கூட்டம் அப்படின்னா, டெல்லியில் 2 கூட்டங்களில் தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் தலைவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, திரு ஹெச் ராஜா உள்ளிட்டவங்கெல்லாம் கலந்து கொண்டார்கள். அப்பேற்பட்ட கூட்டங்களை திரு அமித்ஷாவோடு நடந்த கூட்டத்தை அவர் புறக்கணித்திருக்கார் அப்படின்றாங்க. அதே போல் குடியரசு துணைத் தலைவராக திரு சிபிஆர் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த கூட்டம், அதன் பிறகு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் புறக்கணித்திருக்காரு. அப்படின்னா டெல்லி அண்ணாமலை மேலே அதிருப்தியில் இருக்கா அப்படின்ற கேள்விகள் சமீப நாட்களில் எழுந்தது. இல்லை, அண்ணாமலை டெல்லி பாஜக மேலே அதிருப்தியில் இருக்காரு அப்படின்ற விஷயங்களும் சில நாட்களாக எழுப்பப்பட்டது. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் சமீபத்தில் சென்னையில் நடந்த பாஜகவுடைய சிந்தனை அமர்வு கூட்டத்தில் திரு BL சந்தோஷ் அவர்களே அண்ணாமலை வரலன்னு தெரிஞ்சுட்டு அவருடைய வீட்டுக்கு போய் அவரை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அப்படி அண்ணாமலை புறக்கணிச்சுலாம் இருக்க முடியாது, அண்ணாமலை பாஜகவோடு தான் இருக்கணும் அப்படின்னு அதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் அது பற்றின செய்திகளை தொடர்ச்சி அடிக்கிட்டே இருந்தாங்க.